தோழர் தமிழ்ச்செல்வன் ஐயா அவர்களை கொண்டாடுவதற்காக இங்கே திரளாக வருகை தந்திருக்கிற தோழர்களுக்கும், இப்படி ஒரு சிறப்பான பாராட்டு விழாவை ஏற்பாடு செய்திருக்கிற டிஸ்கவரி புக் பேலஸ் பொறுப்பாளர்களுக்கும், பேச வருகை தந்திருக்கிற ஆளுமைகளுக்கும் என் அன்பார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். விருது அறிவிக்கப்பட்ட இந்த ஒரு வாரத்திற்குள் வேறு எந்த ஒரு எழுத்தாளருக்கும் இத்தனை ஒரு பாராட்டு விழா தமிழகத்தில் நடந்திருக்குமா என்று தெரியவில்லை. சென்னையில் தொடங்கி ஏறக்குறைய விருதுநகர் மாவட்டம் முழுவதும் அவருடைய விருது விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறது. தனிப்பட்ட முறையிலே நான் இந்த நிகழ்விலே கலந்து கொள்வதை மிக நெருக்கமாகவும் நிறைவாகவும் நான் உணர்கிறேன். சாகித்ய அகாடமி விருது அறிவிக்கப்பட்டு உடனே ஒன்றிய அரசினுடைய அரசியலால் அது தடுத்து நிறுத்தப்பட்டு ஒரு 3 மாதம் ஒரு பதற்றமான சூழலை உருவாக்கி மீண்டும் அந்த விருது நாம் யாருக்கு கிடைக்கும் என்று ஆசையோடு எதிர்பார்த்தோமோ அவருக்கே கிடைத்தது என்பதில் ஒரு நிறைவு. அந்த சாகித்ய அகாடமி விருது பெற்றதும் அவர் முதன் முதலில் கலந்து கொண்ட நிகழ்வு எங்கள் கல்லூரியினுடைய நிகழ்வு என்பது எங்களுக்கு இன்னும் ஒரு நிறைவு. இந்த நூல் 2022 எழுதப்பட்டு அதற்கான ஒரு அறிமுக நிகழ்வை சென்னை பல்கலைக்கழகத்திலே ஏறெடுத்தபோது, அந்த நிகழ்விலே நான் கலந்து கொண்டு அப்பொழுதே அந்த நூலை அவருடைய கையெழுத்திட்டு வாங்கி, அப்பொழுதே எங்கள் மாணவர்கள் மத்தியிலே நான் பேசத் தொடங்கிவிட்டேன் என்பது எனக்கு ஒரு நிறைவு. சென்ற பாராட்டு விழாவிலே ஐயா பேசும்போது சொன்னார், "என்னுடைய முகநூல் பக்கத்திலே எல்லோரும் பாராட்டிக் கொண்டிருக்கிறார்கள். யாரும் படிக்காமலே பாராட்டிக் கொண்டிருக்கிறார்கள்" என்று. ஆனால் அந்த நூல் முழுவதையும் நான் படித்து விட்டேன் என்கிற ஒரு நிறைவோடு, இப்படி பல நிறைவுகளோடு இன்றைக்கு நான் இங்கே நின்று கொண்டிருக்கிறேன். எனக்கு தமிழ்ச்செல்வன் ஐயாவுடைய படைப்புகள் எப்போது அறிமுகம் என்றால், சசி அவர்கள் சொன்னது போல, இந்த வெயிலோடு போய் தொகுப்பு நான் கல்லூரி படிக்கிற காலத்தில் எங்களுக்கு அது பாடமாக வைக்கப்பட்டிருந்தது. எல்லோரும் வெயிலோடு போய் என்கிற கதையையே சிலாகித்து பேசும்பொழுது, அதில் இருக்கக்கூடிய தங்கராசு, மாரியம்மாள் கதாபாத்திரங்களை கொண்டாடிக் கொண்டிருந்த வேளையில், என்னை மிகவும் பாதித்த வரிகள் அவர் சொன்ன அந்த பாவனைகள் என்கிற கதையினுடைய அந்த தொடக்கம் தான். அவன் குதிகாலிட்டு உட்கார்ந்தான். சம்மணமிட்டு அமர்ந்து பார்த்தான். ஒரு காலை சம்மணமிட்டு, ஒரு காலை நீட்டி இப்படியும் அப்படியும் உட்கார்ந்து பார்த்தான். எப்படி உட்கார்ந்தாலும் பசித்தது. ஒரு 17, 18 வயதிலே இதையெல்லாம் படிக்கும் பொழுது, பசின்னா என்னன்னு தெரியாம 3 வேளையும் நம்ம அடுத்தடுத்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிற ஒரு வளமான ஒரு சூழல்ல இருக்கிற மாணவர்கள் மத்தியில, இப்படி ஒரு கதை வரும்பொழுது இந்த கதை வந்து நம்ம பசிக்குதுன்னா, உடனே என்ன தோணும்னா, அந்த பசிக்கு அவன் ஒரு அடுப்பங்கரை பாத்திரத்தை திறந்து பார்த்தான். அவன் ஒரு அலமாரியை திறந்து பார்த்தான். இல்ல கடையில ஏதாவது காசு இருந்தா கடைக்கு போய் ஏதாவது வாங்க பார்த்தான். ஏன்னா அவனுக்கு பசிக்குது. பசிக்குதுன்னா, இதைத்தான் ஒரு சிறுவன் தேடணும். ஆனா, அவனுக்கு அதுக்கெல்லாம் வாய்ப்பில்ல. அங்க வீட்ல எதுவுமே இல்ல. அப்ப அவன் எதை தேடுகிறான் என்றால், இந்த பசியை மறைப்பதற்கு எப்படிலாம் உட்காரலாம்? அப்படின்னு அவன் பல வழிகளை தேடுறான். சம்மணமிட்டு பார்க்கிறான், உட்கார்ந்து குதிகாலை மடக்கி இப்ப கடைசியில அவன் முழங்காலை வயிற்றில் அழுந்தி உட்கார்ந்த போதுதான் கொஞ்சம் வலி தெரியாமல் இருந்தது அப்படின்னு எழுதுவார். அதாவது இப்ப அண்மையில முகநூல்லாம் எப்படிப்பட்ட வரிகள் அப்படின்லாம் சிலதெல்லாம் கடந்து போகும். உண்மையாகவே இந்த வரி ஒரு புதுமை பித்தனுடைய ஒரு மிக முக்கியமான ஒரு வரி இருக்கும். அதாவது சென்னை நகரத்தினுடைய ஒரு ஆர்ப்பாட்டமான அந்த பேருந்து போவது, கார்கள் போவது இதையெல்லாம் காட்டிவிட்டு இந்த நடைபாதையில் ஒரு பிச்சைக்காரன் சாவகாசமாக செத்துக் கொண்டிருந்தான் அப்படின்னு எழுதுவார். அப்படியே குற்ற உணர்ச்சிக்குள்ளாக்கக்கூடிய வரிகள். இது போன்ற ஒரு சூழலைத்தான் எனக்கு வந்து நாங்கள் 17, 18 வயதில் அந்த பாவனைகள் கதையை படிக்கும் பொழுது, நான் அந்த கரிசல் மண்ணை பார்த்ததில்லை, அந்த குடும்பத்தை பார்த்ததில்லை, அந்த குழந்தைகளை பார்த்ததில்லை. ஆனால் இன்றைக்கு வரை எனக்கு அந்த அந்த 2 சிறுவர்களுடைய வாழ்க்கை, புழுதி படிந்த கரிசல் மண்ணுடைய அந்த அந்த சிறுவர்களுடைய உடம்பு, அந்த மிக்சர் வண்டியை பின்தொடர்ந்து செல்லக்கூடிய அந்த குழந்தைகள், அதையெல்லாம் வாங்க முடியாத அந்த மிக்சர் வண்டியில இருக்க ஜிலேபி அதெல்லாம் வாங்க முடியாம, அதையெல்லாம் சும்மா கண்ணாடி டப்பாக்குள்ளேருந்து எடுத்து சாப்பிடுற மாரி அந்த குழந்தைகள் செய்கிற பாவனைகள், இதையெல்லாம் எனக்குள்ள ஒரு ஒரு உலகத்துக்குள்ள தான் நான் அதை கற்பனை செய்து கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு வரை என்னால் அதிலிருந்து வெளிவரவே முடியல. நம்ம இன்னைக்கு குழந்தைகள் உளவியல் பற்றியெல்லாம் பேசுகிறோமே! அழகிரிசாமியுடைய ஒரு கதை அன்பளிப்பு போதும். தீஜாவுடைய ஒரு முள்முடி போதும். அம்பையினுடைய அம்மா ஒரு கொலை செய்தாள் என்கிற ஒரு கதை போதும். இந்த குழந்தைகள் உளவியலுக்கு நிகர் பேசக்கூடிய இந்த கதைகளுக்கு நிகராக நாம் பாவனைகள் என்கிற தமிழ்ச்செல்வனுடைய ஒரு கதையை பேசலாம். குழந்தைகளுடைய உளவியலை பற்றி. அவருடைய ஒட்டுமொத்தமான பங்களிப்புகளை நீங்கள் பார்க்கும் பொழுது,
தொடர்ச்சியா இந்த நிகழ்ச்சிக்காக கூட நான் மீண்டும் எல்லாவற்றையும் வாசிக்கும் பொழுது, ஒரு செய்தி எனக்கு தெளிவா தெரியுது. அவரு ஒரு குற்ற உணர்வோடவே வாழ்ந்து கொண்டே இருக்கிறார். எல்லா எழுத்துக்களிலும் குரலற்றவர்களுக்காக குரல் அவர் ஒலித்துக் கொண்டே இருக்கிறது அவருடைய குரல். எல்லாவற்றினுடைய அடிநாதமாக ஒரு மானுட நேயம் ஒலித்துக் கொண்டே இருக்கிறது. ஆனால் ஒரு குற்ற உணர்வு. எல்லாவற்றையும் இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய, சமூகத்தில் நடக்கக்கூடிய எல்லாவற்றுக்கும் நான் தான் பொறுப்பு. என்னால ஒண்ணுமே செய்ய முடியல அப்படிங்கிற ஒரு கையறு நிலையோடு அவருக்கு வந்து ஒரு குற்ற உணர்வு இருந்துகிட்டே இருக்கு. அவர் சொன்ன மாரி, சசி அண்ணன் சொன்ன மாரி அவர் வந்து வெளியில ஒரு களப்போராளியா இருக்கலாம். தொடர்ந்து வெயிலிலும், மழையிலும் அலைந்து கொண்டிருக்கிற அறிவொளி இயக்கத்தினுடைய ஒரு போராளியா இருக்கலாம். ஆதிக்கத்திற்கு எதிராக குரல் கொடுக்கக்கூடிய ஒரு இரும்பு மனிதரா இருக்கலாம். உள்ள சசி அவர்கள் இயக்கிய பூவை போல மிக மென்மையானவர். விக்கி விக்கி அழக்கூடிய ஒரு மனிதர். அவரும் நானும் அழகிரிசாமியை குறித்த ஒரு நிகழ்விலே கலந்து கொள்ளும்பொழுது, அவர் பேசிய பேச்சு எனக்கு இன்னும் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. அழகிரிசாமியுடைய திரிபுரம் என்கிற கதையை படித்துவிட்டு, நான் 3 நாள் உடம்பு சரியில்லாமல் படுத்த படுக்கையாக இருந்தேன் என்று சொன்னார். ஒரு கதைய படிச்சுட்டு ஒரு மனுஷன் 3 நாள் வந்து ஜுரத்தில படுத்த படுக்கையா இருக்க முடியுமா? அப்படின்னு அவருடைய மத்த படைப்புகள படிக்கும்போது தான் தெரிகிறது, அவர் அப்படித்தான் இருந்திருப்பார். அவருக்கு இராணுவத்திலே வேலை கிடைத்தது. பணி பிரதேசத்திலே இருக்கிறார். ஆனால் அந்த வேலையை விட்டு வரும்படி எது அவரை தூண்டியது என்றால், தஞ்சையிலே கீழ வெண்மணியிலே கூலிக்காக, அரைப்பிடி நெல்லுக்காக அங்கு 40 விவசாய கூலிகள் எரித்துக் கொல்லப்பட்டார்களே! அந்த நெருப்பு அந்த பணி பிரதேசத்தில அவரை சுட்டது. அந்த வேலைய விட்டு நான் யாருக்காக இங்க வேலை செய்யணும்? யாருக்காக நான் இங்க இந்த நாட்டை என்னுடைய மக்கள் எந்த சொத்தும் இல்லாமல், எதுவும் இல்லாமல் அனாதைகளாக இருக்கும்போது, நான் யாருக்காக இங்கே காவல் காக்கணும்? அந்த மனம் தான் அவரை அங்கே இருந்து துரத்தி, மீண்டும் அந்த அறிவொளி களத்திலே வந்து வேலை செய்ய வைத்தது. இந்த யாயும் ஞாயும் யாராகிறோ என்றெல்லாம் நாம் கவிதை பாடுகிறோம். அதையெல்லாம் மாணவர்களுக்கு கற்பிக்கிறோம். இதையெல்லாம் உண்மை என்று நம்பி நம்முடைய குழந்தைகள் காதலிக்கத் தொடங்கும் பொழுது, ஆணவ கொலைகளை செய்கிறோமே! அதை பார்க்கும் பொழுது அவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. மலக்குழிகளில் வேலை செய்வதற்கென்றே ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை ஒதுக்கிவிட்டு, அவர்கள் தொடர்ந்து இறந்து கொண்டிருக்கிறார்களே! இதற்கெல்லாம் அவர்தான் காரணம் என்பது போல அவர் இருந்து கொண்டே இருக்கிறார். அவர் ஒரு இடத்துல சொல்றார், இந்த சமூகத்தில் ஏதோ ஒரு வடிவத்தில் ஒரு பெண்ணை ஆதிக்கம் செய்யாத ஒரு ஆணோ, ஒரு இஸ்லாமியரை ஆதிக்கம் செலுத்தாத ஒரு இஸ்லாமியர் அல்லாதவரோ, ஒரு தலித்தின் மீது ஆதிக்கம் செலுத்தாத ஒரு தலித் அல்லாதவரோ, ஒரு குழந்தையின் மீது ஆதிக்கம் செலுத்தாத ஒரு பெரியவரோ இருக்கவே முடியாது. ஏதோ ஒரு வடிவத்தில் நாம் அவர்கள் மீது ஆதிக்கம் செலுத்திக் கொண்டே தான் இருக்கிறோம். இதற்கெல்லாம் நாம் வந்து மௌனமாக இருப்பது கூட ஒரு வகையில் குற்றம் தான். அவர் குற்ற உணர்வு என்பதை எப்படி சொல்லுகிறார் என்றால், அதை எப்படி புரிஞ்சுக்கிறார் என்றால், இதை பற்றிய ஒரு குறைந்தபட்ச தன்னுணர்வு என்பதுதான் குற்ற உணர்வு. இப்படியெல்லாம் குற்றம் நடக்கிறது நம்மை சரி செய்து கொள்வதற்கான முதல் படி என்னவென்றால், இப்படியெல்லாம் குற்றம் நடக்கிறது. இதையெல்லாம் பார்த்து நாம் சும்மா இருக்கக்கூடாது. அவர் அதனால தான் அதையெல்லாம் பேசிக்கொண்டே உரையாடலாக பேசிக்கொண்டே இருக்கிறார். அரசியல் மீது, பெண்கள் மீது, குடும்பம் மீது அல்லது இலக்கியம் மீது இங்கு கற்பிக்கப்பட்டிருக்கிற கற்பிதங்கள் இருக்கிறதே. இங்கே அவற்றின் மீது போர்த்தப்பட்டிருக்கிற புனிதங்கள் இருக்கிறதே. அதையெல்லாம் அவர் வந்து அவருடைய எழுத்துக்களில் ஒரு வன்மம் இருக்காது. மிகப்பெரிய கோபமோ, ஆர்ப்பாட்டமோ எதுவும் இருக்காது. "தம்பி ஒரு டீ சாப்பிட்டு போலாம் வாப்பா" அப்படின்னு தோள்ல கை போட்டு அழைத்துக் கொண்டு உரையாடுவது போன்ற மிக எளிமையான ஒரு உரையாடல் வழியாகத்தான் அவர் இங்கு இருக்கக்கூடிய பல புனித பிம்பங்களை தோலுரித்து காட்டிக் கொண்டிருக்கிறார். அவருடைய எழுத்துக்களுடைய எல்லாமே ஒரு குற்ற உணர்வினுடைய வெளிப்பாடாகத்தான் நான் பார்க்கிறேன். எனக்கு அரசியல் பிடிக்கும் என்று ஒரு சின்ன புத்தகம் 2,00,000 பிரதிகள் கடந்து விற்பனை செய்யப்பட்ட புத்தகம். அந்த புத்தகத்தில் இங்கே எப்படி அரசியல் இருக்கிறது? அரசியலால் நாம் என்னவெல்லாம் செய்ய முடியும்? இளைஞர்கள் அரசியலில் எப்படி பங்கேற்கும்? மிக அழகா அதெல்லாம் பேசிட்டு வர்றாரு. ஆனா அங்க பேசும்போது எப்படி ஒரு அழகா ஒரு விஷயத்த தோல் உரித்து காட்டுகிறார் அப்படின்னா, ஒரு ஒரு உதாரணம். இங்க வந்து ஒரு சோழ பேரரசின் மீது ஒரு பெரிய புனித பிம்பம் கட்டப்பட்டிருக்கிறது. அந்த சோழ பேரரசு இன்னைக்கும் நீங்க போய் கூகுள்ல குடவோலை முறை அப்படின்னு போய் கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா, சோழ பேரரசு காலத்தில் நடைபெற்ற ஒரு ஜனநாயக தேர்தல் முறை அப்படின்னு இருக்கும். அவரும் அத சொல்றார். அதாவது சோழர் காலத்தில் கிராம சபைகளை தேர்ந்தெடுப்பதற்காக நடைபெற்ற ஒரு குடவோலை முறை. இதை வந்து நமக்கு எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. நாமளும் கூகுள்ல போனா அது கிடைக்குது. இத சொல்லிட்டு அந்த கூகுள்லயும் நீங்க தேடுனா வரும். அதாவது ஒரு குடத்துல யார் வேட்பாளரா நிக்கிறாங்களோ, அவங்களுக்கு வந்து அவங்க பனை ஓலை சீட்ல வந்து அந்த வேட்பாளருடைய பேர உள்ள எழுதி போட்டுறணும். யாரோ ஒரு சிறுவரை கூப்ட்டு அதுலருந்து ஒரு பேர் எடுக்க சொல்லி ஒருத்தர தெரிவு செய்யணும் அப்படின்னு. இது பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப ஜனநாயக முறையில சோழ பேரரசு காலத்தில் நடைபெற்றதாக ஒரு தோற்றம் இருக்கும். இதைத்தான் நமக்கு அரசியலில் மீண்டும் மீண்டும் சொல்லிக் குடுத்துட்டு இருக்கிறாங்க. ஆனா, அவர் அதற்கு பின்னால எழுதுறாரு, இப்படி வேட்பாளராக யார் நிற்க முடியும்னு எழுதுறார். வேட்பாளராக யார் நிற்க முடியும்னா, அவனுக்கு சொந்தமா நிலம் இருக்கணும். சொந்த நிலத்துல அவனுக்கு வீடு இருக்கணும். அதற்கு பிறகு அவன் வேத சாஸ்திரங்கள் படித்திருக்கணும்.
இவர்களால் தான் அந்த தேர்தல்லே நிக்க முடியும். இத நமக்கு யாருமே சொல்ல மாட்டாங்க. குடவோலை முறை இருந்தது. அது சோழர் காலத்தில் இருந்தது. அப்ப என்ன ஒரு ஜனநாயக முறை அன்னைக்கே இருந்தது. இந்த தோற்றம் தான் இருக்கும். ஆனால் யார் நிற்க முடியும் என்று சொல்லும் பொழுது, அங்கு யாரால் நிற்க முடியாது. நான் ஒடுக்கப்பட்டவன், தாழ்த்தப்பட்டவன், உழைக்கிறவன் எவனாலும் அங்க நிக்க முடியாது. அப்போ இதை கொண்டு வந்து சமகாலத்தோடு அவர் பொருத்துவார். எப்படி பொருத்துறார் அப்படின்னா, அன்றைக்கே வந்து எப்படி அன்றையிலிருந்து உழைப்பவன் உழைக்கின்ற பொருள் மீது எப்படி உரிமை கோர முடியாதோ, இன்றைக்கு வரை அரசு அப்படித்தான் வைத்துக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு வரை அது எந்த மாற்றமும் இல்லை. இப்படி ஒரு அரசியலாக இருக்கட்டும், பெண்களோடு அவர் பேசிய பெண்மை என்ற ஒரு கற்பிதமாக இருக்கட்டும், பெண்களை குறித்து அவர் பெண்களோடு மட்டும் பேசவில்லை. ஆண்களோடு பேசுவோம் என்று எசப்பாட்டு என்கிற ஒரு நூலை பெண்களை குறித்து ஆண்களோடு பேசுகிறார். பேசாத பேச்செல்லாம் அவர் கடந்து வந்த இந்த 40 ஆண்டு களப்பயணத்தில் எத்தனையோ பேரை சந்திக்கிறார். செண்பகலட்சுமி எல்லாம் சொன்னார்கள் இல்லையா? அப்படி எவ்வளவோ பேரை சந்தித்திருக்கிறார். எவ்வளவோ பேரை சந்தித்து அவர் சொல்றாரு, போனாப்ல எல்லாரையும் மறந்துட்டோமே! எவ்வளோ பேர நம்ம அப்படியே விட்டுட்டு வந்துட்டோம். இந்த விட்டுட்டு வந்தவர்களை பற்றியெல்லாம் எழுத வேண்டும் என்று நினைக்கிறார். அப்படி அந்த ஒரு குற்ற உணர்வு தான் அவருக்கு பேசாத பேச்செல்லாம் என்று விட்டு விட்டு வந்த மனிதர்களை பற்றியெல்லாம் அவர் எழுதுகிறார். இங்கு சாதியின் பெயர் நம்ம நாட்டார் தெய்வங்கள், சிறு தெய்வங்கள் என்று அழைக்கப்படுகிற ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் பின்னால் இருக்கிற அரசியல் என்ன? இந்த முத்தாலம்மன், மாரியம்மன், சீனியம்மன் என்று வழங்கப்படுகிற இந்த ஒரு ஒரு பெண் தெய்வமும் எப்படி ஆணவ கொலை செய்யப்பட்ட பெண்கள் என்று அந்த பெண்களுடைய சாமிகளுக்கு பின்னால் இருக்கக்கூடிய வட்டார வாய்மொழி வழக்காறுகளை எல்லாம் பதிவு செய்து, அந்த ஒவ்வொரு நாட்டார் தெய்வத்திற்கும் பின்னால் இருக்கிற அரசியலை வெளிச்சப்படுத்தி காட்டுகிறார். இதையெல்லாம் தெய்வமே சாட்சி, சாமிகளுடைய பிறப்பும், இறப்பும் என்கிற நூல்கள்ல அவர் அதை வெளிப்படுத்துகிறார். அதற்கு பிறகு சொன்னார்கள். அவரு அவரு ஆதிலட்சுமி என்கிற புனைப்பெயரிலே ஒரு புதுவிசை இதழிலே தொடர்ச்சியாக எழுதியிருந்தார். எத்தனை பேருக்கு அது தெரியும் என்று தெரியவில்லை. அவர் சொல்லுகிறார், "எனக்குள்ள ஒரு பெண் இருந்து கொண்டே இருக்கிறார். அந்த பெண் என்னை பக்குவப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். அந்த பெண் என்னை கேள்வி கேட்டுக் கொண்டே இருக்கிறாள். அந்த பெண் எனக்கு கண்ணீரை வரவைத்துக் கொண்டே இருக்கிறாள்." அவர் சொன்னார் இல்லையா? கண்ணீர் இல்லை என்றால் ஒன்றுமே கிடையாது. அப்படி அவருக்குள் இருந்த ஒரு அந்த ஆதிலட்சுமி என்கிற பெண்ணாக இருந்து அவர் எழுதியது வந்து அவர் சொல்றார், "அந்த பெண் என்னுடைய பாட்டியாக இருக்கலாம், என்னுடைய தாயாக இருக்கலாம், என்னுடைய தங்கையாக இருக்கலாம், என்னுடைய 1ஆம் வகுப்பு தோழியாக கூட இருக்கலாம். யாரோ ஒரு பெண் எனக்குள் இருந்து என்னை இயக்கிக் கொண்டே இருக்கிறார்." அதனால தான் அவர் வந்து பெரியார் சொன்னார் இல்லையா? "கரண்டிய பிடுங்கிட்டு பெண்கள் கையில புத்தகங்களை குடுங்கள்." அதை நெறைய பேர் மேடைகள்ல பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா, அவர் பேசுவதோடு இல்லை. அவர் அதை செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார். செயல்படுத்தியது பெண்ணியவாதிகள் என்று பேசக்கூடிய நிறைய பெண்கள் அடையாளத்தோடு பேசிக் கொண்டிருக்கிறவர்கள் மத்தியில் எந்த அடையாளமும் இல்லாமல் பெண்ணிய செயல்பாட்டாளராக அவர்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவருடைய ஆண்கள் சமைப்பது அதனினும் இனிது என்கிற ஒரு நூல். அதைவிட முக்கியமானது சாப்பாட்டு ராமனின் நினைவலைகள் அப்படின்னு ஒரு புத்தகம். உண்மையிலே அந்த புத்தகத்திற்கான தலைப்பு கூட ஒரு அரசியலாகத்தான் அவர் வைக்கிறார். சாப்பாட்டு ராமன், சாப்பாட்டினுடைய அவர் சாப்பிட்ட சாப்பாடு, அதை பற்றிய ஒரு அனுபவங்கள் தான் அவர் எழுதுறார். ஏன் அந்த சாப்பாட்டு ராமன் பேர் வைக்கணும் அப்டின்னா, அவர் சொல்றாரு, "நம்ம ஊர்ல சமைக்காம சும்மா சுத்திக்கிட்டு சாப்பிடுறவனுங்கள சாப்பாட்டு ராமன்னு சொல்லுவோம். ராமனின் பெயரால் இங்கே ஒரு அரசியல் நடந்து கொண்டிருக்கும் பொழுது, சும்மா சுத்திக்கிட்டு திரியிறவனுங்கள எங்க ஊர்ல சாப்பாட்டு ராமன்னு நாம சொல்லுவோம் இல்லையா? இதை நான் எப்படியாவது பதிவு செய்யணும்." அப்படிங்கிறதுக்காக தான் அந்த பெயரையே நான் வச்சேன் அப்படின்னு அவர் எழுதுறார். இப்படித்தான் அவர் வந்து ஒவ்வொன்றிலும் மிக நுட்பமாக ஒரு அரசியலை மிக கவனமாக அவர் அதான் சொன்னாரு. எந்த வன்மமும், கோபமும் இல்லாமல் ஒரு ஒரு தோள்ல கை போட்டு ஒரு உரையாடல் மாரி இத பேசிக்கிட்டே போறாரு. அப்படித்தான் இந்த புத்தகமும் சிறுகதையின் அரசியல் என்பதும் இது வந்து தொடங்கியது வந்து ஒரு கட்டுரையாகத்தான். சிறுகதையின் அரசியல் என்கிற ஒரு கட்டுரையாக எழுதப்பட்டது தான் இன்றைக்கு ஒரு 1000 பக்க அளவில் அது ஒரு நூலாக விரிந்திருக்கிறது. இந்த நூலுக்கு முன்பு தமிழ் சிறுகதையினுடைய வரலாறும் வளர்ச்சியும், தமிழ் சிறுகதையினுடைய தோற்றமும் வளர்ச்சியும் என்றெல்லாம் சிவத்தம்பி அவர்கள், சிட்டி சிவபாத சுந்தரம் போன்ற அறிஞர்கள் எல்லாம் சிறுகதையினுடைய தோற்ற வளர்ச்சியை பற்றி முக்கியமான நூல்கள் எழுதியிருக்கிறார்கள். ஆனால் இந்த நூல் அவர்களுடைய நூலை விட இது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்றால் அளவில் மட்டுமல்ல. அதெல்லாம் ஒரு 300 பக்கத்துக்குள்ள தான். இது ஏறக்குறைய ஒரு 895 பக்கம், ஒரு 1000 பக்கம் வந்திருக்கு. ஆனால் இந்த நூலை எழுதுவதற்கு பின்னால் இருந்த அவருடைய உழைப்பு ஏறக்குறைய ஒரு 4 ஆண்டுகள் 6000 சிறுகதைகளை இதற்காக அவர் படித்திருக்கிறார். இது ஒரு ஆய்வு நூல் இல்ல அப்படின்னு அவர் சொன்னாலும், இந்த நூலுக்கு பின்னாடி ஏறக்குறைய 200 நூல்களை துணை நூல் பட்டியலாக அவர் குடுத்திருக்கிறார். இந்த நூல் வந்து எப்படி முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெறும் சிறுகதைகள் மட்டும் அதுல பேசப்படல. ஒரு எழுத்தாளரை அவர் எடுத்துக்கிறார். அந்த எழுத்தாளருடைய கதைகள முதல்ல வாசிக்கிறார். அது ஒரு எழுத்தாளருடைய 300 கதைகளா இருக்கட்டும், 400 கதைகளா இருக்கட்டும், எல்லா எழுத்துக்களையும் வாசிக்கிறார். வாசிச்சுட்டு அந்த எழுத்தாளருடைய வாழ்க்கை வரலாறையும் வாசிக்கிறார். இந்த வாழ்க்கை வரலாறுகளுக்கெல்லாம் கூட அவருக்கு இந்திய சாகித்ய அகாடமியுடைய இந்திய இலக்கிய சிற்பிகள் நூல் தான் அவருக்கு பெரிதும் பயன்பட்டிருக்கிறது என்பதையும் பதிவு செய்கிறார்.
அப்போ அந்த வாழ்க்கை வரலாறு படிக்கிறார். ஏன்னா படைப்பாளி படைப்பு மட்டுமல்ல, படைப்பாளியும் முக்கியம் என்பதை அவர் அந்த நோக்கத்தோடு தான் நான் எழுதுகிறேன் என்பதையும் அவர் பதிவு செய்கிறார். எனவே படைப்பு முக்கியம், படைப்பாளி முக்கியம். அதனால அவங்க வாழ்க்கை வரலாறையும் அவர் படிக்கிறார். அதற்கு பிறகு அந்த ஆசிரியர் குறித்து, எழுத்தாளர் குறித்து வேறு யாராவது நூல்கள் எழுதியிருந்தால் அதையும் படிக்கிறார். அவர் ஏதாவது நேர்காணல் செய்திருந்தால் அந்த நேர்காணலுடைய கருத்துக்களையும் எடுத்துக்கொள்கிறார். ஒருவேளை ஏதாவது அதில் இருக்கிற எழுத்தாளர்களை இவர் நேர் சந்திப்புகள் செய்திருந்தால் அந்த குறிப்புகளையும், இதெல்லாம் வேறு எங்கேயுமே கிடைக்காது. இதற்கு பின்பு மிக முக்கியமான ஒன்று என்னன்னா, இந்த ஒரு எழுத்து அந்த எழுத்தாளர் வாழ்ந்த ஒரு அரசியல் பண்பாட்டு சூழலில் இந்த கதையோ இந்த எழுத்தாளரோ எவ்வளவு முக்கியமான ஒரு இடத்தில் இருக்கிறார். இன்னைக்கு ஒரு தலித்திய பிரச்சனையை பேசுறது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஒரு 1920களில் ஒரு தலித்திய பிரச்சனையை பேசுறது அப்படிங்கிறது அந்த கால அரசியல் சூழலில் அந்த கதைக்கு எவ்வளவு முக்கியத்துவம் அப்படிங்கிற ஒரு செய்தியோடு தான், இத்தனை கோணத்தோடும் தான் அவர் ஒரு எழுத்தாளரையும் அணுகியிருக்கிறார் என்கிற புரிதலோடு தான் இதை பார்க்கணும். அதற்கு பிறகு அவர் சில வாசிப்புக்கு வசதிக்காக சில போக்குகளாக பிரிச்சுகிறார். ஒன்று கலைக்காக என்று எழுதக்கூடிய எழுத்தாளர்கள், கலை வணிகத்திற்காக என்று எழுதக்கூடிய எழுத்தாளர்கள், கலை மக்களுக்காகவே என்று எழுதக்கூடிய எழுத்தாளர்கள், திராவிட இயக்க எழுத்தாளர்கள், தலித்திய எழுத்தாளர்கள் என்றெல்லாம் சில போக்குகள். நாம் அதற்குள்ளேயே தான் இருந்து படிக்கணும்னு அவசியம் இல்லை. இளைய தலைமுறை வாசிக்க உள்ள வரக்கூடியவர்களுக்கு புரிதலுக்கான ஒரு பகுப்பாக வச்சுக்கலாம். அதற்கு பிறகு தொடர்ச்சியாக தொடக்க காலத்தில் யார் எழுதினார்கள் என்கிற ஒரு பதிவை செய்கிறார். தொடக்க காலத்தில் பிராமணர்கள் தான் எழுதினார்கள் என்கிற ஒரு பட்டியலையும் அவர் கொடுக்கிறார். இப்படி சாதி அடிப்படையில் எனக்கு பட்டியல் போடுறது பிடிக்காது, ஆனால் ஒரு சமூக வரலாற்றை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா இந்த பட்டியல் அவசியம். யாருக்கு அன்றைக்கு கல்வி இருந்தது, யாருக்கு அன்றைக்கு கல்வி கற்ற பின் வேலை இருந்தது, யாருக்கு வேலைக்கு போயிட்டு ஓய்வு நேரம் இருந்தது, யாருக்கு வார விடுமுறை இருந்தது. அப்போது எழுதுகிறவங்க யார், அதை வாசிக்கிறவங்க யார் அப்படின்னா பெரும்பாலும் பிராமணர்கள் எழுதினார்கள், பிராமணர்கள் தான் படித்தார்கள். ஏன்னா அதற்கான சூழல் அவர்களுக்கு தான் இருந்தது. இந்த ஒரு சமூக வரலாற்று பின்புலத்தோடு தான் நீங்கள் இந்த கதையை பார்க்கணும், இந்த கதை வரிசையை. ஏன்னா தொடக்க காலத்தினுடைய எழுத்தாளர்களாக நமக்கு வாவேசு ஐயர், மாதவையா, பாரதி இவர்களெல்லாம் தொடர்ச்சியாக நீங்கள் அதுக்கு இப்போ கல்கி, ராஜாஜி, குப்பாரா எல்லாம் அவர்களாகத்தான் இருக்கிறார்கள். ஏன்னா இதற்கு பிறகுதான் கல்வி பரவலாக்கப்பட்டு அடுத்தடுத்த சாதியார் உள்ளே வராங்க அப்படிங்கிற ஒரு முக்கிய வரலாற்று தகவலை அவர் பேசுகிறார். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வாவேசு ஐயர் தான் முதல் சிறுகதை என்று அவருடைய குளத்தங்கரை அரச மரத்தை நமக்கு நிறைய பேர் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஆனால் அவர் அந்த வாவேசு ஐயரை நமக்கு சொல்கிறது எப்படி சொல்லியிருப்பார்னா, ஆஷ் துரையை சுட்ட வாஞ்சி ஐயருக்கு புதுவையிலே துப்பாக்கி சுடுவதற்கு பயிற்சி கொடுத்த வாவேசு ஐயரிடமிருந்து தான் முதல் கதை பிறக்குது அப்படின்னு வாவேசு ஐயரை நமக்கு அறிமுகப்படுத்தார். இங்கேருந்து தான் வருது. அப்போது என்ன அப்படின்னா, அவர்களுடைய அரசியல் என்ன, அந்த அரசியல் என்பது அவர்கள் இலக்கியத்தை நோக்கி நகர்வதற்கு எப்படி காரணமாக இருக்கிறது என்கிற அந்த தொடர்பை வெறும் இன்னும் சொல்ல போனால் வெறும் கதையோடு அவர் நிற்கலை. அன்றைக்கு வாவேசு ஐயரை பற்றி எழுதும்போது வாவேசு ஐயர் சேரன்மாதேவி குருகுல போராட்டம் குருகுலத்தை நடத்தியதும், அந்த குருகுலத்தில் பார்ப்பனர்களுக்கு என்று தனிப்பந்தி வைத்ததும், அதன் காரணமாக ஒரு பிராமணர் அல்லாதார் என்கிற ஒரு போராட்டம் மிகப்பெரிய கூர்மை பெற்று பெரியார் அதிலிருந்து காங்கிரஸ்லேருந்து விலகி சுயமரியாதை இயக்கம் தொடங்க, இப்படி ஒரு பெரிய விஷயம் இருந்தது இல்லையா. இதற்கெல்லாம் வாவேசு ஐயர் அப்படியே அந்த சிறுகதைகளோடு தொடர்பு படுத்தி நமக்கு அப்படியே ஒரு முழு பிம்பத்தை காட்டுகிறார். இதுக்கப்புறம் அப்படியே போனீங்கன்னா மாதவையா வரும்போது மிக முக்கியமாக நீங்கள் ராஜ்கௌதமனுடைய ஆய்வு பார்த்தீங்கன்னா, முனைவர் பட்ட ஆய்வு மாதவையாவை பற்றி. ராஜ்கௌதமன் கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் ஏன் மாதவையாவை முனைவர் பட்ட ஆய்வு செய்கிறதுக்கு எடுத்தீங்க அப்படின்னு கேட்கும்போது ராஜ்கௌதமன் சொல்கிறார், அவருடைய எழுத்துக்களை படிக்கும்போது அவரை நான் நம்மால்னு உணர்ந்தேன் அப்படிங்கிறார். நம்மால்னா தலித் இல்லை, எவன் ஒருவன் தன் சொந்த சமூகத்திற்கு துரோகம் செய்கிறானோ அவன்தான் இந்த சமூகத்தை நல்ல வழியில் நடத்துவான் அப்படின்ற ஒரு செய்தியை அவர் சொல்லும் போது, ஏன் ராஜ்கௌதமன் மாதவையா அந்த செய்தியை அவரும் பிடிக்கிறார். அவர் ஏன்னா ஜாதி மறுப்பு, மதத்தை எதிர்க்கிறது, ஆண் பெண் சமத்துவம் இதையெல்லாம் பேசுகிறார் மாதவையா. இதையெல்லாம் யாரும் அன்னைக்கு பேசலை. ஒரு தந்தையும் மகனும்னு ஒரு கதையை, ஒரு சின்ன கதையை அவர் சொல்வார். தந்தையும் மகனும் அப்படிங்கிற அந்த கதையில் அவர்கள் ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள், ஆனால் வசதி படைத்தவர்கள். வசதி படைத்திருந்தாலும் அந்த தந்தையை அக்ரகாரத்தில் விடமாட்டாங்க. அப்போது மகன் என்ன பண்ணுறான், படிக்கிறான், நல்லா படித்து பெரிய தாசில்தார் பதவிக்கு வரான். தாசில்தார் பதவிக்கு கிறிஸ்தவ மதத்துக்கு மாறுறான். கிறிஸ்தவ மதத்துக்கு மாறி அந்த அக்ரகார தெருவிலே குதிரையில் பவனி வருகிறான். அப்போது அந்த இடத்த எழுதும்போது சொல்கிறாரு, அவன் குதிரையில் பவனி வருவதை மாதவையா குதூகலத்துடன் வர்ணிக்கிறார் அப்படின்னு எழுதுவார்.
அத சொல்லிட்டு சொல்றாரு, இந்த குதூகலம் என்றது அன்றைக்கு எவ்வளவு முக்கியமான ஒரு சாதி எதிர்ப்புணர்வு. இப்படி ஒரு ஒரு விஷயத்தை எழுத முடியுமா? அன்றைக்கு ஒரு மாதவையா போன்றவர் 1920 இப்படி ஒரு கதையை எழுத முடியுமா? அவர் ரொம்ப நுட்பமா பார்க்குறாரு. மாதவையர்னு சில காலம் எழுதிட்டு இருந்தவர், காலப்போக்கில் மாதவையான்னு மாறுறாரு. இந்த இந்து இதழ்கள் இந்து இதழ்கள்லாம் தொடக்க காலத்துல மாதவையாவுடைய கதைகளை எதிர்த்தாரு. அவர்கிட்ட சண்டை போட்டிருந்தாங்க. ஆனா பின்னால இந்து இதழ்கள் மாதவையாவுடைய கதைகளை வேண்டும் என்று கேட்டு தங்களுடைய இதழ்களிலே எப்படி பிரசுரித்தார்கள் என்கிற செய்தியெல்லாம் அவர் எழுதுறார். அடுத்து பாரதிக்கு வரும்பொழுது நாம் சொல்லுவோம், பாரதி கவிதைகளில் வந்து பார்ப்பானை ஐயர் என்ற காலமும் போச்சு, அதையெல்லாம் எழுதலாம். ஆனால் கதைகளில் எப்படி இருக்கிறார்? அவருடைய சின்ன வேடிக்கை கதைகள்னு ஒரே ஒரு 4 லைனில் ஒரு கதை. நான் உண்மையாகவே அந்த கதையெல்லாம் படித்ததில்லை, இதன் வழியாகத்தான் நான் படிக்கிறேன். ஒரு ஒரு சின்ன பையன், அவன் வந்து ஒரு சொப்பு வண்டி வச்சுட்டு ரோட்டில் விளையாடிட்டு இருப்பான். அந்த வண்டி உடஞ்சிரும், அழுதுட்டு இருப்பான். அப்போ அந்த பக்கம் ஒரு சிப்பாய் வருவார், ஏன் தம்பி அழுவுற அப்படின்னு கேட்பாரு. வண்டி உடஞ்சி போச்சு. வண்டி உடஞ்சி போச்சா, அழாத, வீட்டுக்கு போ, அப்பா சரி செஞ்சு தருவார். அவன் சொல்கிறான், எங்கள் அப்பா ஒரு சாஸ்திரம் பேசுகிறவர், அவருக்கு வந்து வண்டியெல்லாம் சரி பண்ண தெரியாது, வேறு எந்த தொழிலும் தெரியாது, எங்கேயாவது போனால் அரிசி வாங்கிட்டு வருவார், வேறு எந்த இழமும் தெரியாது அப்படின்னு அந்த கதை முடிக்கும். நான் உண்மையாகவே ஏன் வந்து தமிழ்ச்செல்வன் அவர்களுக்கு ஒன்றிய அரசு இந்த 3 மாதம் நிறுத்தி வச்சுருந்தது அப்படின்னு நான் யோசிப்பேன். பாரதியுடைய இந்த கதைகளை எல்லாம் எங்கேருந்து தேடி பிடிச்சி எடுத்துகிட்டு வந்து, அதே மாதிரி புதுமை பித்தனை பற்றி பேசும்போது, புதுமை பித்தனுடைய எவ்வளோ கதைகளை நம்ம படிச்சிருக்கிறோம். ஆனால் புதுமை பித்தனுடைய எதை இந்த இடத்துல, இப்போ நீங்கள் புதுமை பித்தனை மட்டுமே பற்றி எழுதுனா எவ்வளோ பெரிய புக்கு எழுதலாம், ஆனால் புதுமை பித்தனுடைய எதை இந்த இடத்துல எழுதணும் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? இப்போ வந்து புதுமை பித்தன் தொன்மத்தை மறுவாசிப்பு செய்கிற கதைகளில் மிக முக்கியமான கதை வந்து அகலியை பற்றிய கதை. இந்த அகலியை பற்றிய கதையை அவர் 2ஆக எழுதியிருப்பார். முதல்ல அகலியைன்னு எழுதியிருப்பார், அப்புறம் சாப விமோசனம் எழுதிப்பார். இப்போ அந்த அகலியன்ற கதையில் வந்து அவர் சொல்லுவார், இந்த புராணத்தினுடைய இந்த ஹீரோக்களை எல்லாம் சவட்டி அடிப்பாருன்னு எழுதுவார். அது அவங்க ஊர் பாஷை, சவட்டி அடிப்பாருன்னு எழுதுவார். என்னென்னா, அகலியை கிட்ட வந்து இந்திரன் தப்பாக நடந்துக்கும் போது பக்கத்தில் இருக்கிற ஒரு கட்டை எடுத்து இந்திரனை போட்டு அடின்னு அடிப்பா. அப்போ கௌதமன் சொல்வார், அப்பா, இந்த உலகத்து பெண்களையெல்லாம் உன் சகோதரிகளாக நினைக்கக்கூடாதா அப்படின்னு ஒரு தன்மையாக அந்த அகலியை கதை முடியும், அந்த அளவு கூட. ஆனால் அடுத்து வந்து சாப விமோசனத்தில் அதே அகலிகை கதை வரும்பொழுது, சீதை வந்து தன்னை ராமன் தீக்குளிக்க சொன்ன அந்த செய்தியை வந்து அகலிகை கிட்ட சொல்லிட்டு இருப்பான். அகலிகை கேட்பா, அவர் சொன்னாரா, நீ ஏன் செய்தாய் அப்படின்னு கேட்பா. அவர் சொன்னார், நான் செய்தேன் அப்படின்னு சீதை பதில் சொல்லுவான். அடுத்த லைனில் அகலிகை கேட்பா, அவன் சொன்னானா நீ ஏன் செய்தாய் அப்படின்னு கேட்பா. அந்த இடத்தோடு அதை முடிப்பார். ராமனை அவன் என்று புதுமை பித்தன் வந்து சொல்ல வச்சிருக்கிற அந்த இடம் இருக்குல்ல, அவன் சொன்னானா, எனக்கு ஒரு நியாயம் அவனுக்கு ஒரு நியாயமா, என்ன வந்து ஒரு கற்பு தவறியவள் அப்படின்னு பேசி அவனுடைய காலால் நான் வந்து புனித அந்த புழுதிப்பட்டு நான் பெண்ணாகணும் மீண்டும் கல்லான ஒரு கதையை எழுதுவார். இப்படி எந்த கதையை புதுமை பித்தனுடைய இடம் என்னவாக இருந்தது அப்படிங்கிறத எடுத்து எழுதுகிற இடம் இருக்கு இல்லையா? இப்படி அவருடைய ஒரு கதையும் பேசிக்கிட்டே போகலாம். கடைசி நீங்கள் கந்தர்வனுடைய கதைகள்லாம் நீங்கள் எடுத்து பார்க்கும்போது, நான் புதுமை பித்தன் பற்றி பேசும்போது இன்னொரு செய்தியும் சொல்லணும்னு நினச்சேன். புதுமை பித்தனை மட்டும் அவர் எழுதலை, கமலா விருதாசலத்தையும் இந்த இதில் பதிவு பண்ணியிருக்கிறார். நிறைய பேர் கமலா அண்மையில் தான் வந்து கமலா விருதாசலம் எழுதிய கதைகள் எல்லாம் தொகுக்கப்பட்டு ஒரு நூலாக வந்தது. தினகரி சொக்கலிங்க, புதுமை பித்தன் அவர்களுடைய மகள் அண்மையில் வந்து எந்தையும் தாயும் ஒரு சின்ன புத்தகம் அவங்களுடைய அப்பா அம்மாவை பற்றி எழுதியிருப்பாங்க. புதுமை பித்தனை பற்றி நமக்கு தெரிஞ்சது, அவருடைய இறுதி காலத்தில் பூனாவுக்கு கதை எழுத போனார், திரும்ப வந்தார், அவர் உடல்நிலை சரியில்லாமல் இருந்தது. அதற்கு பிறகு பலரிடமும் வந்து அவர்கள் உதவி கேட்டார்கள், எதுவும் கிடைக்கல. கடைசியில் அவர் வந்து வறுமையை தான் தன்னுடைய மனைவிக்கும் குழந்தைக்கும் விட்டு சென்றதாக நமக்கு வந்து ஒரு வரலாறு இருக்குது. ஆனால் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அதற்கு பிறகு அவங்க சென்னையில் வீடு கட்டியிருக்கிறாங்க. நான் எந்தையும் தாயும் புத்தகத்தில் தான் அந்த செய்தியை முதல்ல படித்தேன். தமிழக அரசினுடைய லாட்ரி சீட்டில் 2 லட்சம் ரூபாய் புதுமை பித்தனுடைய மனைவிக்கு விழுந்திருக்கு. 2 லட்சம் ரூபாய். இந்த 2 லட்சம் ரூபாய் கலைஞர் கையால் தான் அவருக்கு வந்து வழங்கப்பட்டிருக்கு, அவங்க அம்மாவுக்கு, அதாவது கமலா விருதாசலத்துக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. கலைஞர் அப்போ பேசினதாக ஒரு செய்தியையும் அவங்க பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அதாவது, நான் இந்த தொகையை சும்மா கொடுக்கல, பதிலுக்கு கமலா விருதாசலம் காசு மாலையை எனக்கு தருகிறார்கள். அதாவது கமலா விருதாசலம் எழுதின அந்த நூலினுடைய பெயர் காசு மாலை, அந்த சிறுகதை தொகுப்பு. இதை வந்து எந்தையும் தாயும் நூலில் நான் படிச்சுட்டு அதை நான் பார்க்குறேன். இந்த நூலில் அந்த 2 லட்சம் ரூபா லாட்ரி சீட்டு விழுந்த
அந்த செய்தி இருக்கிற இதுவரை வேறு எந்த சிறுகதை நூல்லையும் எந்த தொகுப்புலையும் புதுமை பித்தன் மனைவிக்கு தமிழக அரசினுடைய லாட்டரி சீட்டில் 2 லட்சம் ரூபாய் விழுந்த ஒரு செய்தி, அதை தமிழக அரசிடமிருந்து பெற்றுக்கொண்ட செய்தி நான் எங்கேயுமே பார்க்கல. அதாவது எவ்வளோ நுட்பமாக அவர் தேடி இருக்கிறார் எல்லா செய்தியையும் அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா ஒரு புதுமை பித்தனுடைய மகள் இதை சொல்லுகிற வரைக்கும் வந்து பரவலாக இது தெரியப்படலை. அந்த ஒரு ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் தெரிஞ்ச செய்தியை அவர் வந்து தன்னுடைய 2022லேயே தன்னுடைய நூல்களில் அவர் கவனப்படுத்தி இருக்கிறார் என்பதை நான் முக்கியமாக இங்கே பதிவு செய்யணும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி கூப்பாரா நமக்கு தெரியும். கூப்பாராவுடைய தங்கை கூப்பா சேது அம்மாள். உண்மையாகவே நான்லாம் வந்து ரொம்ப அவமானமாக குற்ற உணர்ச்சி, அவருக்கு குற்ற உணர்ச்சி எனக்கு ரொம்ப குற்ற உணர்ச்சி. 500 சிறுகதைகள் அவங்க எழுதியிருக்கிறாங்கன்னு அவர் பதிவு பண்ணியிருக்கிறார். ஒரு பெண் வந்து அது கூப்பாரா தெரிந்த அளவு கூப்பா சேது அம்மாள் எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியல. 500 சிறுகதைகள் ஒரு ஒரு அம்மா எழுதியிருக்கிறாங்க, 9 நாவல் எழுதியிருக்கிறாங்க. இதில் எத்தனை பேருக்கு அந்த பெயர் தெரிந்திருக்கும், எத்தனை பேர் நாம் வந்து அதில் ஒரு கதையாவது வாசிச்சிருப்போம்னு எனக்கு தெரியல. உண்மையாகவே ஒரு தமிழாசிரியராக ரொம்ப ஒரு குற்ற உணர்ச்சி, இவங்களெல்லாம் நமக்கு தெரிஞ்சுக்காமே இருந்திருக்கிறோமே அப்படின்னு. அதே மாதிரி ரொம்ப நான் இன்னும் சொல்ல போனால் அந்த நெட் எக்ஸாம்னு ஒரு தேர்வு எழுதுகிறாங்க மாணவர்கள். அதாவது தகுதி தேர்வு, பேராசிரியருக்கான தகுதி தேர்வு. இந்த தகுதி தேர்வுக்கு வந்து மிக முக்கியமான ஒரு நூலாக நான் இதை பார்க்குறேன். அந்த தகுதி தேர்வுக்கான குறிப்புகள், நீங்கள் தோமுசி நடத்தின இதழ் பேர் என்ன, இப்போ கந்தர்வன் எழுதின முதல் கதை என்ன, அந்த கந்தர்வன் எனக்கு இதை படித்த பிறகு தான் தெரியுது கந்தர்வன் தன்னுக்கு எப்படி அந்த புனை பெயரை வச்சுக்கிட்டார் அப்படின்னு. ஒரு எழுத்தாளர் சங்கத்தின் மீது ஒரு விமர்சன கட்டுரை அவர் எழுதுகிறாரு. உடனே ராமகண்ணப்பன், நீ வந்து அரசு ஊழியராக இருக்கிற, நீ பாட்டுன்னு எல்லாரையும் பெரிய ஆளுங்களெல்லாம் தாக்கி எழுதிட்டு இருக்கிற, ஒரு புனை பெயரில் எழுது அப்படின்னோடனே அந்த நேரத்தில் அவர் வந்து திருலோக சீதாராமுடைய கந்தர்வகானம் படிச்சுட்டு இருக்கிறார். உடனே நான் இந்த கந்தர்வன்ற பேரில் எழுதுறேன் அப்படின்னு அப்பத்துலேருந்து கந்தர்வனாக அவர் எழுதிக்கிட்டு இருக்கிறார் அப்படிங்கிற இந்த மாதிரி ஒரு நுட்பமான செய்தி. இதெல்லாம் வந்து வேறு எங்கேயுமே நமக்கு கிடைக்காது. இப்படி ஒரு செய்திகளுடைய தொகுப்பாக. அதே மாதிரி ரொம்ப வந்து விமர்சனங்கள். புதுமை பித்தன் வந்து மௌனியை வந்து சிறுகதையினுடைய திருமூலர் அப்படின்வார். அந்த வரிக்கு அவர் பொருத்தமானவர் தானா அப்படிங்கிற அந்த விமர்சன பார்வையெல்லாம் அவர் வந்து தன்னுடைய நூல்களில் வச்சிருக்கிறாரு. அதற்கு பிறகு ரொம்ப நுட்பமான அந்த குறிப்புன்னு சொல்லும்பொழுது சில செய்திகள்லாம் வந்து அவர் எவ்வளோ ஒரு ஏகாரத்தோடு சொல்லும்பொழுது அந்த உறுதி இருக்கு இல்லையா. பஞ்சும் பசியும் என்கிற இந்த ஒரு நூல் தான் முதல்ல தமிழிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்டது. இதெல்லாம் அந்த நெட் எக்ஸாம் மாணவர்களுக்கு சொல்கிறேன். இதை வந்து அந்த பஞ்சும் பசியும் நூல் தான் முதல்ல மொழிபெயர்க்கப்பட்டது. 50,000 பிரதிகள் வந்து இது விற்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தி. அதற்கு பிறகு ஒரே ஒரு சிறுகதையை மூவலூர் ராமாமிர்தம் எழுதி அவங்க இந்த இடத்துல இடம்பெறாங்க. ஒரே ஒரு சிறுகதை தான் எழுதியிருக்கிறார்கள், அதன் வழியாக ஒரு சிறுகதை ஆசிரியராக. அதே மாதிரி மராட்டிய மண்ணினுடைய விவசாயிகளுடைய தற்கொலை பிரச்சனையை நாஞ்சிநாடன் தவிர வேறு யாரும் எழுதவில்லை அப்படின்ற ஒரு உறுதி துணி இருக்கு இல்லையா. இதை எப்போ ஒருத்தரால் சொல்ல முடியும்? மராட்டிய மக்களுடைய அந்த தற்கொலை செய்து கொண்ட விவசாயிகள் பற்றி இவர் தான் எழுதியிருக்கிறார் அப்படின்னா எப்படி அவர் வந்து எல்லாத்தையும் நான் படிச்சிருக்கிறேன், வேற யாரும் எழுதலை அப்படிங்கிற அந்த உறுதியை அவரால் சொல்ல முடியுது அப்படின்னா, இப்படி அவர் வந்து ஒரு நெட் எக்ஸாம் எழுதக்கூடியவர்களுக்கு அல்லது முக்கியமாக ஒரு சிறுகதையினுடைய ஒரு 50 ஆண்டுகளுடைய வளர்ச்சி போக்கை தெரிந்து கொள்வதற்கு மிக முக்கியமான. அதே நேரத்தில் இது ஒரு வறட்சியாக இடக்கூடாதுன்னு அங்கங்கு வந்து அந்த ஒரு எழுத்தாளர்களுடைய வேறு சில விஷயங்களையும், இப்போ நீங்கள் கந்தர்வனை பற்றி எடுத்திங்கன்னா அவருடைய கவியரங்க கவிதைகள் அது வந்து படிச்சுக்கிட்டே போகும்போது ஒரு வறட்சி தெரியாமல் இருக்க. எம்எல்ஏ வந்து சட்டையில் ஒரு பை வைத்தார், எம்பி சட்டையில் பல பைகள் வைத்தார், மந்திரி பையையே சட்டையாக தைத்து கொண்டார் அப்படின்னு ஒரு கவிதை இருக்கும். இப்போ இதை வந்து அவருக்கு அங்கே கவிதையை பற்றி இங்கே சொல்லணும்னு இல்லை, ஆனால் அந்த ஒரு தொடர்ச்சியாக ஒரு வறட்சி தெரியாமல் இருப்பதற்கு இடையில் அவர்களுடைய இன்னொரு முகத்தையும் எழுதி இப்படி ஒரு மிக சிறப்பான ஒரு நூலை அவர் வந்து நமக்கு தந்திருக்கிறார். இன்னும் விடுபட்ட எழுத்தாளர்கள் அதில் இருக்கிறார்கள். அவரே அதை சில அடுத்து வரும் அப்படின்ற ஒரு லைனில் நம்மளை வந்து வாயடைச்சிடுறார். அடுத்து 2வது தொகுதி வரும் அப்படின்ற ஒரு இதில் வாயடைச்சிருக்கிறார். அதெல்லாம் வரும், நாம் காத்திருப்போம். அதே நேரத்தில் அவர் ஒரு மகிழ்ச்சியான செய்தியை வந்து போன நிகழ்வில் சொன்னார். எப்படி ஒரு சிறுகதை ஆய்வாளராக அவர் இவ்வளோ வேலையை பண்ணியிருக்கிறாரோ, அவருடைய புனைவு மனம் இருக்கிறது இல்லையா. நாங்கள் சொன்ன அந்த பாவனைகள் கதையிலேருந்து இன்னும் நாங்கள் வந்து அப்படி ஒரு எழுத்துக்காக தவம் கிடக்கிறோம். 2011 எழுதின ஒரு நூலினுடைய முகவுரையில் சொல்லியிருக்கிறாரு, சிறுகதை எழுதுவதற்கான ஒரு விதை உள்ளே இருக்குது, வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு முகவுரையில் ஒரு கருத்தை சொல்லியிருந்தார். ஏறக்குறைய 11ஆம் ஆண்டு சொல்லி ஒரு 15 வருஷம் ஆயிடுச்சு. அண்மையில் சொன்னார், அண்மையில் ஒரு சிறுகதை நூல் வர இருக்கிறது, அடுத்து இன்னும் சில தினங்களில் வந்துவிடும் என்று சொன்னார். அதற்காக நாம் காத்திருக்கிறோம். வாய்ப்புக்கு நன்றி.